எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அனைவருக்கும் கோகுல அஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஜன்மாஷ்டமி வாழ்த்துக்கள். கிருஷ்ண பரமாத்மா அந்த இறைவன் மூலமா கிடைச்சதுதான் பகவத்கீதை. பகவானே சொன்ன கீதை, கீதைன்னா பாடல்களின் தொகுப்பு, கீதம் அப்படி இல்லையா, கீதாஞ்சலி அப்படின்னு சொல்றது இல்லையா. பகவானே பாடல் வரிகள் மூலமா நமக்கு தர்மத்தை எடுத்து உரைப்பதுதான் இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை படிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களை அறியாமையே ஒரு மெஸ்மரிசம் அப்படின்னா பிரெயின் வாஷ் ஆவீங்க. பிரெயின் வாஷ் ஆகிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்திலேயே எவ்வளவு கிளியரா அழகா இறைவன் எடுத்து விரித்து வைத்திருக்கின்றார் அப்படி என்பது அழகாக புரியும். மனிதனை 3 கேட்டகரியா பிரிக்கிறாரு, உணவை 3 கேட்டகரியா பிரிக்கிறாரு. எல்லாத்தையுமே இன்பம் துன்பம் எல்லாத்தையும் 3 டிவைட் பண்ணி அழகா சொல்லி கொடுத்திருக்காரு அந்த பகவத்கீதையில. அந்த 3 கேட்டகரிஸ் தான் சாத்விகா, ரஜோ அண்ட் தபஸ். தமஸ் அப்படின்னுவாங்க. தமஸ் அப்படின்னா சுக்கி போறது, மயங்கிறது, மங்கலானது, மதிமயக்கம் இருக்கின்றது. ரஜோ என்பது ராஜாக்களுக்குடைய ஒரு குணம், சண்டை போடுறது. சாத்வீகம் என்பது சாந்தமானவங்களுக்கு உரிய குணம். அவங்க என்னென்ன உணவு சாப்பிடுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க எல்லாத்தையுமே சொல்றாரு பகவத்கீதையில. மேலும் பக்தி நிலைய சொல்றாரு. எது சிறந்த பக்தி, எப்படி பக்தி செய்யணும். அடுத்து தியானத்தை பத்தி சொல்றாரு. எப்படி தியானம் பண்ணணும், எந்த இடத்த சூஸ் பண்ணணும், எப்படி உட்காரணும், எங்க உட்காரணும், அந்த அமருகின்ற இருக்கை எந்த அளவு இருக்கணும், தரைக்கும் அந்த நீ அமருகின்ற அந்த உயரத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கணும், எதன் மேல அமரணும், இது எல்லாமே டீட்டெயிலா பகவத்கீதையில இருக்கு. இந்த நல்ல நாளையில நீங்க அந்த புத்தகத்தை அட்லீஸ்ட் எங்கேயாவது கண்ணில் பட்டுச்சுன்னாலாவது பார்த்தீங்கன்னா வாங்குங்க. அதுல இருக்கிற 1-2 வரிகள் படிங்க. மனசுக்கு ரொம்ப தெளிவு கிடைக்கும் அதை படிச்சீங்கன்னா. இந்த நேரத்துல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நமக்கு எப்படி எனக்குன்னு தனியா என் வீடு, என் மனைவி, என் மக்கள் அப்படின்னு இருக்கோ, அந்த மாதிரி என் தெய்வம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெய்வத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, ஒருத்தன் குளம் தண்ணி வேணும்னு குளம் வெட்டுறான். ஒரு 10 அடி ஒரு இடத்துல தோணுனா தண்ணி வரல. சரின்ட்டு என்ன பண்ணா, சரி இந்த இடம் வராது போல இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு இடத்துக்கு போனான். அங்க ஒரு 10 அடி பள்ளம் தோன்றான், தண்ணி வரல. அப்புறம் இன்னொரு இடம் இப்படி மாறி மாறி 10 இடம் தோண்டிட்டான், தண்ணி வரவே இல்லை. ஆனா இதே 100 அடி ஆழமான அந்த வேலை உழைப்பை இவன் ஒரே இடத்துல செஞ்சிருந்தான்னா தண்ணி 50 அடியிலேயே வந்துருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நான் கிருஷ்ணரை கும்பிடணுமா, முருகரை கும்பிடணுமா, ஐயப்பனை கும்பிடணுமா, பிள்ளையாரை கும்பிடணுமான்ற குழப்பங்களை எல்லாம் விட்டுட்டு நம்பிக்கையோட ஒரு தெய்வத்தை வணங்குங்கள். நிச்சயம் அந்த தெய்வம் மூலமாக உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அதை தான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். என் வீடியோவை பார்த்து கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நன்றி. வணக்கம்.